அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுக்கு உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் நாயக திருமணி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், இறைநேச செல்வர்கள் மற்றும் இந்த அற்புதமான உன்னதமான ரமலான் இஜ்திமாவினுடைய இரவு நேர தாலீம் மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக என் இதயம் கனிந்த சலாத்தினை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அன்பிற்குரிய மாணவ கண்மணிகளே, ரொம்ப ஏற்றமான ஒரு நேரம் இது நமக்கு. ரமலானுடைய மாதத்தில் அதனுடைய போங்கே என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு நாயக திருமணி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த வழிமுறை நடைமுறை இரவு நேரத்தை ஹயாத்தாக்குவதும் பகல் நேரத்துல நோன்பு நோட்பதும் தான். இரவு நேரத்தை ஹயாத்தாக்குவதுன்னு சொன்னாலே இரவுல தூங்கக்கூடாது என்பதுதான் ரமலானுடைய அடிப்படை. பகல் நேரத்துல நம்ம நோன்பு நோக்கலாம், நோன்பு நோற்ற நிலைமையில நம்ம ஓய்வு கூட எடுக்கலாம், தவறு இல்லை. காரணம், ஒரு நோன்பாளியினுடைய உறக்கம் கூட இபாதத்து தான் என்ன செஞ்சிருக்காங்க, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஆனா ரமலானுடைய இரவுகள்ல நாம தூங்கணும், தூங்குறதுக்கு அனுமதி உண்டு, தூங்கலாம்ன்றது மாட்டினா ரசூலுல்லாஹ் எங்கேயுமே நமக்கு கைட்லைன் கொடுக்கல. மாறாக இரவை நாம் ஹயாத் ஆக்குவது தான் ரமலானுடைய ஹக்கு. அப்படிதான் ரமலானை நாம செய்யணும் என்பதை நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில ரமலானை நாம இரவு நேரத்தை விழித்து நாம் அதை ஹயாத் ஆக்கக்கூடிய நசீப் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதுல இன்னும் ஏற்றமா இபாதத்து தொழுகை அதை தாண்டி இரவு நேரத்துல ஷுகுலு ஃபில் இல்மில் ஈடுபடக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கான்றது நூறுன் அலா நூறு, ஒளிக்கு மேல் உண்டான ஒரு மிகப்பெரிய ஒளி என்பதற்கு சமம். எப்படி ஒளி இருக்கக்கூடிய நிலைமையிலேயே மீண்டும் ஒளி செய்து கொண்டே இருந்தால் அந்த உறுப்புகள் எல்லாம் நாளைக்கு மறுமையில இயற்கைக்கு மாற்றமான ஒரு ஒளி வீசும் என்பதை போல, நூறுன் அலா நூறு என்பதை போல நாம் இரவை ஹயாத் ஆக்குவது ஒரு புறம் இருந்தாலும் இல்முல நாம ஈடுபடுவதுன்றது இன்னும் ஒரு அபாரமான ஒரு செய்தி. அதுலேயும் குறிப்பா நமக்கு கிடைச்ச பொக்கிஷமான நம் கல்லூரியினுடைய முதல்வர்கள், பேராசிரியர்கள் ஒவ்வொரு தலைப்பில் நமக்கு மத்தியில் அவங்க தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய ஓய்வு நேரங்கள்ல ஆய்வு செஞ்சு தேடி எடுத்த தகவல்களை உங்களுக்கு மத்தியில் அவங்க பகிர்ந்துக்கிற இந்த விஷயம் இன்னும் கூடுதல் அபாரமான விஷயம். ஒரு இடத்துல உட்கார்ந்து அதுவும் ரமலானுடைய இரவு விழித்து ஹயாத் ஆக்கக்கூடிய நாம, இல்முல ஈடுபடக்கூடிய நாம உட்கார்ந்த இடத்திலேயே பலவிதமான கிதாபுகளை முத்தாலா செய்தால் என்ன ஒரு இல்மு நமக்கு கிடைக்குமோ அந்த இல்மை உட்கார்ந்த இடத்துல இருந்து வாங்கக்கூடிய ஒரு நசீபு நமக்கு கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். இப்போ ஒவ்வொரு உஸ்தாமாரும் ஒரு தலைப்புல பேசுறாங்கன்னா அந்த தலைப்புல அவங்க ஒரு நாள் பேசக்கூடிய செய்தியை நம்ம ஒவ்வொருத்தருமே தனித்தனியா ஒரு 2 மணி நேரமோ அல்லது 3 மணி நேரமோ தொடர்ச்சியாக நாம ஒரு கிளான்ஸ் பார்த்தாலோ அல்லது முதாலா பண்ணாதான் அந்த இல்மு நமக்கு கிடைக்கும். ஆனா ஜஸ்ட் ஒரு 5 to 6 நிமிஷத்துல ஒரு நாள் ஃபுல்லா அவங்க செஞ்ச அந்த ஆய்வு அதனுடைய அறிவை சுருக்கமா கொண்டு நம்ம கிட்ட அப்படி கொடுக்குறாங்க. 5 நிமிஷத்துல அதனுடைய இல்மு நம்ம டக்கு என்ன செஞ்சிடறோம், வாங்கிடுறோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு பாக்கியமான ஒரு செய்தி. இது அவ்வளவு சாதாரணமா எல்லாருக்குமே கிடைச்சிடாது. அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ம் என்னது, கல்வி ஞானம் என்பது யூஹது மின் அஃப்வாஹி ரிஜால்னு சொன்னாங்க. அந்த ரிஜால் என்ற வார்த்தைக்கு சரியான பொருத்தமான ஆட்களாக நம்ம கல்லூரியினுடைய கல்வி குழுமத்தினுடைய இந்த முதல்வர்களையும் பேராசிரியர்களையும் நம்ம இன்னைக்கு பார்க்க முடியும். அந்த அடிப்படையில ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு தலைப்புக்குள்ளே என்ன செய்யறோம், நம்ம போறோம். இந்த வருடம் இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ச்சியாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, குரான் ஷரீஃப்ல குரான்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை வேதத்துல எந்தெந்த விலங்கினங்களை பத்தி சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பல விலங்குகளை பத்தி என்ன செஞ்சிருக்கான், அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்கான். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு விலங்கை என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். குரான்ல அல்லாஹ் ஏகப்பட்ட விலங்குகளை நமக்கு சொல்லியிருக்கான். நம்மளால என்ன செய்ய முடியுது, பல இடங்கள்ல நம்மளால பார்க்க முடியுது. அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், குரான்ல பக்கரான்னு சொல்லி அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், மாடை பத்தி பேசியிருக்கிறான். அதே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா காகத்தை பத்தி என்ன செஞ்சிருக்கிறான், பேசியிருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பட்டாம்பூச்சியை பத்தி பேசியிருக்கிறான். வரி குதிரையை பத்தி என்ன செஞ்சிருக்கான், பேசியிருக்கிறான்.
எறும்பை பத்தி பேசியிருக்கிறான், குதிரையை பத்தி என்ன செஞ்சிருக்கான் பேசியிருக்கிறான், தேவ ஓனாயை பத்தி என்ன செஞ்சிருக்கான் பேசியிருக்கிறான், அன்கபூத் உங்களுக்கு வந்து சிலந்தியை பத்தி என்ன செஞ்சிருக்கான் அல்லாஹ் பேசியிருக்கிறான், ஆடை பத்தி பேசியிருக்கிறான், அதே போல நாயை பத்தி என்ன செஞ்சிருக்கான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா பேசியிருக்கிறான், சிங்கத்தை பத்தி அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான் சொல்லியிருக்கிறான், யானையை பத்தி என்ன செஞ்சிருக்கான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், திமிங்கல மீன் அதை பத்தி அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சொல்லியிருக்கிறான், தேனியை பத்தி என்ன செஞ்சிருக்கான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அதே போல ஹின்சீரை பத்தி என்ன செஞ்சிருக்கான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், குரங்கை பத்தி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், இன்னும் சொல்ல போனா பாம்பை பத்தி சொல்லியிருக்கிறான், ஒட்டகத்தை பத்தி என்ன செஞ்சிருக்கான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இப்படி நம்ம காளை மாடிலிருந்து ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 25 விலங்குகளுக்கு மேல அல்லாஹ் குறிப்பிட்டு அதனுடைய பெயர்களை சொல்லி அது சம்பந்தமான விஷயங்களை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல நமக்கு பேசியிருக்கிறான். ஒவ்வொரு உதாரணமா பார்த்தா இப்ப கொசுவை பத்தி அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லியிருக்கிறான், அதை உதாரணமா என்ன செஞ்சிருக்கிறான் காட்டியிருக்கிறான். இப்படி ஒவ்வொரு அது சிறு பூச்சியா இருக்கட்டும் அல்லது அது பெரிய விலங்கா இருக்கட்டும், இப்படி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல எதையெல்லாம் எந்த விலங்கையெல்லாம் வந்து அவன் குறிப்பிட்டு என்ன செய்திகளை சொன்னானோ அது சார்ந்த ஒவ்வொரு நாளைக்கும் அந்த விலங்கை பற்றி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல என்ன சொன்னா அந்த விலங்கு சம்பந்தமான இன்றைய நம்முடைய அறிவியல் வளர்ந்த காலகட்டத்துல அல்லாஹ் அதை வந்து குர்ஆன் ஷரீஃப்ல குறிப்பிட்டு இருக்கிறான்னு சொன்னா அந்த விலங்குடைய தன்மைகள் என்ன, அது எந்த காலகட்டத்திலிருந்து அது இந்த பூமியில என்ன செஞ்சிச்சு அது தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சிச்சு, அதனுடைய குணாதிசயங்கள் என்ன என்பது போன்ற பல தகவல்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ச்சியா டெய்லி நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆக சுருக்கமா நம்ம சொன்னால் நாம் தொடர்ச்சியாக இந்த ரமலானுடைய இஜ்திமாவுல நம்ம பேச போற செய்தி என்னன்னு கேட்டா, குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய விலங்கினங்கள் கிட்டத்தட்ட 25க்கு மேற்பட்ட அந்த விலங்கினங்களில் ஒவ்வொரு விலங்காக இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்க போறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அது சார்ந்த முழு தகவலை நாம் தெரிந்து கொள்வதற்கும் அல்லாஹ் அது நம் கவனத்திற்கு வர வேண்டும் என்று ஏன் அதை கொண்டு வந்தானோ அந்த அந்த ஒரு எந்த விஷயத்துக்காண்டி ஒரு விஷயத்துக்காக வேண்டி நமக்கு கொண்டு வரணும் அல்லாஹ் நினைச்சான் இல்லையா, அதனுடைய ஹக்க மாரிஃபத்தை நம்ம அறிந்து கொள்வதற்காகவும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல துவாவோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.